அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி பௌர்ணமி தினத்தன்று வராகி எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி பௌர்ணமி மிகவும் சிறப்பான நாள். அந்த நாளன்று நமக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கின்றது. அதாவது ஆடி பௌர்ணமி கொண்டாட்டம் இருக்குது. அந்த நாள் பார்த்திங்கன்னா சங்கரன் கோவிலில் ஆடி தபசு நடைபெறும். அந்த நாள் இருக்கிறது. பிறகு ஹயக்ரீவர் வழிபாடு அந்த ஆடி பௌர்ணமி அன்று தான் செய்வாங்க. மிகவும் சிறப்பான நாளாக இந்த ஆடி பௌர்ணமி நமக்கு அமையும். பௌர்ணமினாலே அம்பாளுக்கு மிகவும் உகந்த நாள், அதாவது சக்திக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது சொல்லுவோம். அந்த நாளன்று நம்ம வழிபாடு செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே மிகவும் சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த ஆடி பௌர்ணமி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா 21ஆம் தேதி வருது. 21/7/2024 ஆடி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் நமக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாளன்று வராகியன்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள் வராகியன்னை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, வராகியம்மனுடைய படம் இருக்கின்றது அப்படின்னா, படம் அல்லது சிலை இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வைத்து மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, மற்ற பிச்சிப்பூ, இந்த பூக்களால் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் அகல் விளக்கு, ஒரு அகல் விளக்கு வராகி அன்னைக்கு நீங்கள் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா, அந்த அகல் விளக்கு நீங்கள் தனியாக ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு அதற்கு முன்னதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. அந்த செம்பில் மஞ்சள் குங்குமம் போட்டு 5 பொட்டு அல்லது 7 அல்லது 9 வைக்க வேண்டும். 5 எண்ணிக்கையில் 5 அந்த செம்பை சுற்றி 5, 7 அல்லது 9. இப்போ கொஞ்சம் செம்பு பெரியதாக இருக்குது அப்படின்னா ஒரு 9 பொட்டு வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம் பொட்டு பித்தளை அல்லது காப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் சுத்தமான தண்ணீர் விடணும். நல்ல தண்ணீராக விடுங்க. விட்டுட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை சேர்க்க வேண்டும். இந்த ஆடி மாதம் நீங்கள் எந்த வழிபாடு, நீர் வழிபாடு செய்தாலும் வேப்பிலை சேர்க்க வேண்டும். மஞ்சள் தூள், வேப்பிலை, அதற்கப்புறம் குங்குமம் கொஞ்சம், அதற்கப்புறம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் 1, கிராம்பு 1, ₹5 நாணயம் 1 நீங்கள் சேர்த்துக்கோங்க. வராகி அன்னைக்கு 5 எண் மிகவும் சிறப்பானது. ₹5 நாணயம் 1 சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணீரில் சேர்த்துட்டு அதற்கு மேலே கொஞ்சம் பூக்கள் கூட நீங்கள் மறுபடியும் சேர்க்கலாம். அதாவது செவ்வரளி பூக்களும் அல்லது நீங்கள் உங்கள் கையில் மல்லிகை பூக்கோ 2, 3 மேலே அந்த தண்ணீரில் போட்டுருங்க. வேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கணும் கட்டாயமாக. ரொம்ப இல்லாட்டாலும் ஒரு 2, 3 வேப்பிலையாவது அந்த நீரில் நமக்கு கலந்துருக்க வேண்டும். வைத்துட்டு இல்லை என்றால் நீங்கள் ஒரு கொப்போட கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி வைத்தாலும் ரொம்ப சிறப்பானதாக. இல்லைன்னா நமக்கு கிடைக்கிற வேப்பிலை வைத்துக்கொள்ளலாம். வைத்து விட்டு நீங்கள் அதற்கப்புறம் அந்த செம்பை சுற்றி ஒரு 5 அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அகல் விளக்கு வெறுமனே நம்ம தரையில் வைக்கக்கூடாது இல்லையா, அதனால் செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலை, ஏதாவது ஒரு இலை, வாழை இலையை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த இலையை கூட நீங்கள் வைத்து 5 அகல் விளக்கு நீங்கள் அந்த செம்பை சுற்றி நீங்கள் வச்சு தீபம் ஏற்றிடுங்க. இந்த திசை தான் பார்த்து ஏற்றணும், அந்த திசை தான் பார்த்து ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை. செம்பு நடுவில் வைத்து செம்பை சுற்றி 5 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா, அதையும் ஏற்றி வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்கும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. அம்பாளுடைய படம் எல்லாத்திற்குமே உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற அம்பாள், மகாலட்சுமி தாயார், மற்ற மாரியம்மன் படம்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெண் தெய்வம் எல்லா தெய்வத்திற்குமே நீங்கள் அந்த நாள் சிறப்பாக அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். குலதெய்வத்தை நீங்கள் நிச்சயமாக வணங்க வேண்டும். குலதெய்வத்திற்காக ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வம் வழிபாடு உங்களுக்கு கோடி புண்ணியத்தை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் குலதெய்வத்திற்குன்னு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விநாயகரை வணங்கிட்டு இந்த பூஜையெல்லாம் செய்யுங்க. செய்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைப்பது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். அல்லது நீங்கள் பால் பாயசமோ அல்லது பாலில் சர்க்கரை போட்டோ ஒரு இனிப்பு வகையானது ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக வைத்துக்கோங்க. வைத்துட்டு வராகி அம்மனுக்கு உரிய காயத்ரி மந்திரமோ அல்லது 108 போற்றிகளோ சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். 108 முறை குங்குமத்தால் அர்ச்சனை செய்துட்டு அந்த குங்குமத்தை அன்றாட நீங்கள் வைத்துட்டு வாங்க. வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்துட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றியாகும். எதிரி பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் போகும். நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வராகினே உங்களுக்கு தருவாங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வந்தராக வாழ வேண்டும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு செல்வங்கள் நிலைத்து இருக்கும். வீட்டில் எப்போதுமே வற்றாத செல்வம் நம்ம வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும்.
வராகி அன்னை வழிபாடு மிகவும் எளிமையான வழிபாடு தான். ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதுவும் நம்மளுடைய நீர் வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இப்போ நீங்கள் வழிபாடு செய்த பிறகு அந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து என்ன செய்யணும்னா வீடு முழுவதும் தெளிச்சு விடணும். ஏன்னா அந்த தண்ணீரில் வராகி அன்னை ஆவாகனம் ஆகியிருப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த நீர். அந்த நீர் நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா செடியில் விட்டுறணும். கால்படாத இடத்துல தான் அந்த தண்ணீர் போக வேண்டும். அதனால் செடியில் நீங்கள் விட்டுறணும். இந்த மாதிரி நீங்கள் செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க. வராகி அன்னை அருள் பரிபூர்ணமாக உங்களுடைய இல்லத்திற்கு கிடைக்கும். நீங்கள் ஆடி பௌர்ணமி அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வழிபாடு செய்துட்டு அந்த தண்ணீரை நீங்கள் அப்போதும் தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையில் எழுந்து அந்த தண்ணீரை எடுத்து தெளிக்கலாம். ரொம்ப நல்லதான். நீங்கள் பூஜை செய்து முடித்து கொஞ்சம் நேரம் கழித்து விளக்கு குளிர் வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் கூட நீங்கள் அந்த தண்ணீரை தெளிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அந்த தண்ணீரில் ரொம்ப சக்தி இருக்கும். அந்த தண்ணீரை நீங்கள் உங்களுக்கு கூட உங்கள் மேலே லைட்டாக தெளிச்சிக்கிடலாம். உங்களுக்கு ரொம்ப உடல் வலி இருக்குது, கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் மேலே கூட நீங்கள் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. தலையில் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. உங்கள் மேலே இருக்கிற அந்த கெட்ட சக்திலாம் வெளியேறும். அதாவது கெட்ட சக்தி அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம், நமக்குள்ளே இருக்கிற ஒரு கோபம், ஒரு குரோதம், இந்த மாதிரிலாம் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. ஏதாவது ஒரு வெறுப்பு இந்த மாதிரி இருந்தால் கூட அதுவும் விலகிடும். ஏதாவது கண் திருஷ்டி உங்கள் மேலே யாராவது கண் பட்டிருப்பாங்க இல்லையா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் உடுத்தினா கூட அக்கம் பக்கத்தினர் கண் போடுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கெட்டது கூட உங்களை விட்டு விலகிடும். அதனால் ரொம்ப நல்லது. இந்த தண்ணீர் உங்கள் மேலேயும் தெளிச்சுக்கோங்க. வீடு முழுவதும் அங்கங்கே நீங்கள் லைட்டாக தெளித்து விட்டுருங்க. நிலைவாசலில் லைட்டாக தெளித்து விட்டுருங்க. எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களையும் அண்டாது, உங்களுடைய இல்லத்தையும் அண்டாது. மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்வும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தண்ணீரை துளசி செடி வச்சுருக்குறீங்க அப்படிங்கன்னா துளசி செடி, மருதாணி செடி, மாதுளம்பழ செடி, இந்த மாதிரி தெய்வீக செடிகள் இருக்குது அப்படின்னா அந்த செடியில் அந்த தண்ணீரை விடுங்க. அந்த செடியை ரொம்ப செழிப்பாக உங்களுக்கு வளரும். அந்த செடி செழிப்பாக வளர 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 உங்களுடைய இல்லங்களில் உங்களுக்கு செல்வமும் பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்கும். நல்லா காசு நல்லா பொருளும் கையில் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே பௌர்ணமி அன்று நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நல்லது. நிலைவாசலில் நம்மளை குலதெய்வம் இருப்பாங்க. குலதெய்வத்திற்கு அந்த நாளில் ரொம்ப சக்தி இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அந்த நாளன்று உங்கள் குலதெய்வம் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். பக்கத்துலலாம் குலதெய்வ கோயில் இருக்குது அப்படின்னா இந்த பௌர்ணமி அன்று மிஸ் பண்ணிடாதீங்க. போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பௌர்ணமி வழிபாடு எந்த வழிபாடு செஞ்சாலும் 2 மடங்கு நமக்கு கொடுக்கும். அதனால் எந்த வழிபாடும் நமக்கு நம்ம பண்ணுற ஒவ்வொரு பூஜையும் நமக்கு வீணாகாது. எல்லாமே நமக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும். நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வராகி அன்னை உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவாங்க. உங்களை இல்லத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. செல்வாக்க உங்களை வாழ வைப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல், உங்களுக்கு வராகி அன்னை தகவல் மற்றும் மற்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.